இன்றைக்கி நம்ம இந்த காரை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காரு ஷிபு. ஸோ இவர் தான் இந்த காரோட ஓனர். ஹாய். ஸோ ஷிபு, இந்த காரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கார் நான் 2 இயர்ஸ் முன்னாடி தான் வாங்கினேன். ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷன் போது என் மேனேஜர் வந்து இஸ் பிளானிங் டு செல் இஸ் கார் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு அவங்க ஏரியாவில் பார்க்கிங் லாட் இல்லை அப்படின்றதுனால ஹி ஹாஸ் ஆல்ரெடி ஹாஸ் 2-3 கார்ஸ். ஸோ அதனால் அவங்க பார்க்கிங் ஸ்லாட் இல்லாதனால ஹி வாண்ட்ஸ் டு செல் திஸ் கார். ஸோ அதனால் என்கிட்ட கேட்டார், சும்மா ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் போது வேணா எடுத்துக்கிறியடா அப்படின்னு கேட்டார். ஸோ சரி நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம் தான் வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த கார் தான் வாங்கணும் அப்படின்லாம் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கல. பட் ஒன்ஸ் ஐ பாட் திஸ் கார் ஐ லைக் இட் வெரி மச். இதோட பில்ட்டு, இதோட பவர் எல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் குட். ஸோ அதனால் ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐயோ இந்த கார் வாங்கிட்டோமே அப்படின்ற என்றைக்குமே, தட் இஸ் இது வரைக்குமே ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐ மேட் அ ராங் டிசிஷன் ஆஃப் பையிங் செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்ற மாதிரி ஐ நெவர் தாட் இட். ஓகே. ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருந்தது, எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினீங்க? செகண்ட் ஹேண்ட் நான் இந்த கார் வாங்கும்போது ஐ பாட் இட் ஃபார் 5.75 அண்ட் நான் வாங்கும்போது ஐ திங்க் அரவுண்ட் 38,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தது. அண்ட் இந்த காரை அவங்க யூஸ் பண்ணது வந்து ரொம்ப கண்டிஷன் நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த காரை. ஸோ அதனால் நான் வாங்கும்போதும் ஐ நெவர் ஃபெல்ட் தட் இந்த மாதிரி ஒரு லேகிங்கோ இல்லை ஒரு அவங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டிரைவர் போட்டு தான் ஓட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்ல காராக இருந்தது. ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் கான் ஃபார் இட். அண்ட் வாங்கினதுக்கப்புறம் ஐ நெவர் ஃபெல்ட் ஐயோ தட் இஸ் இது ராங் டிசிஷன்ற மாதிரி நான் என்றைக்குமே யோசிச்சதில்லை. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் இட்ஸ் அ குட் பை. ஓகே. ஸோ இந்த கார் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு? நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டியிருக்கீங்க? நான் வாங்கி இப்போ ஆல்மோஸ்ட் 2+ இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது. 2 இயர்ஸ் 9 months அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 25 to 27,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இந்த 2 இயர்ஸில். ஓகே. ஸோ இந்த 2 இயர்ஸில் வந்து 27,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 சர்வீஸாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ சர்வீஸ் வந்து நீங்கள் வெளியே பண்ணுறீங்களா இல்லை ஃபோர்டில் தான் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் நான் ஃபோர்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ நெவர் வெண்ட் அவுட் சைட். எந்த சர்வீஸ் சென்டரில் ஓட்டுறீங்க? நான் இப்போதைக்கு அந்த துருன் ஃபோர்ட் இருக்குல்ல, விச் இஸ் நியர் அந்த கீழ்கட்டளை சிக்னல் பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் விட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. ஓகே. ஸோ ஒரு சர்வீஸ்க்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகுது? ஒரு சர்வீஸ்க்கும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 7,500 அந்த ரேஞ்ச் தான் வரும். அன்லஸ் ஒரு எனி ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் போயிடுச்சு அந்த மாதிரி வந்துச்சுன்னா மைட் காஸ்ட் மீ லிட்டில் பெட். பட் அதர்வைஸ் எனக்கு வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் பெருசாக எனக்கு செலவச்சதில்லை. ஒரே ஒரு வாட்டி வந்து ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு. தட் இஸ் ஒரு வண்டிக்காரன் வந்து லைட் அடிச்சிட்டான். ஸோ அதுக்காண்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 rupees நான் பே பண்ணேன். அதர்வைஸ் நான் இது வரைக்கும் இதுக்கு ஒரு வாட்டி டோர் லேட்ச் ஒரு வாட்டி போயிடுச்சு. ஸோ அதை தவிர எனக்கு பெருசாக எதுவும் செலவு வச்சதில்லை. டோர் லேட்ச் போனதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணீங்க? டோர் லேட்சுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7,000 rupees ஆச்சு. ஏன்னா அது வந்து சென்சர் இருக்குன்னாங்க, உள்ள ஒரு மோட்டர் இருக்குது. அதாவது அந்த டோர் லேட்சோட அந்த காம்பனண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த சென்சர் காம்பனண்ட்டில் அந்த சென்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த மோட்டர் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அது சரி நான் வெளியில் போகாமல் சரி கம்பெனி சர்வீஸே பண்ணிடலாம். ஸோ அதனால் 7,000 கொடுத்தா அன்றைக்கி நான் பண்ணேன். ஸோ அது இன்சூரன்ஸில் கவர் ஆகலை? அது இன்சூரன்ஸில் கவர் ஆகலை. நான் கேட்கல, பட் அது நான் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து 27,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க. வண்டி வாங்கும்போது 38,000 கிலோமீட்டர் ஓட்டிருந்துன்னு சொன்னீங்க. ஸோ டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் டயர்ஸ் எதாவது மாற்றினீங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் மாற்றலை. நான் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே ஃபஸ்ட்டு அவங்க வாங்கும்போது அவங்களுமே மாற்றலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து 60,000 வரைக்கும் இந்த டயர்ஸ் தாங்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் 65,000 ஆகிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு டயர்ஸ் வந்து வீக்கான மாதிரி தெரியல. மேபி நான் லாஸ்ட் டைம் சர்வீஸ் ரொம்ப சொன்னாங்க, இன்னும் ஒரு 10,000 to 15,000 ஓட்டலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு நான் இன்னும் போகலை. ஓகே. ஸோ ஃபோர்டில் வந்து டயர் ரொட்டேஷன், வீல் பேலன்சிங் அதெல்லாம் பண்ணுறாங்களா? மோஸ்ட்லி அது வந்து பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. லாஸ்ட் டைம் நான் கேட்டபோது அந்த ரொட்டேஷன் பண்ணேன்னு சொன்னாங்க.
ஸோ அதனால் நான் போய் செக்லாம் பண்ணதில்லை. அவங்க சொன்னாங்க இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஐ லெஃப்ட் இட் லைக் தட். ஓகே. ஸோ இன்டீரியரில் ஏதாவது மாற்றிருக்கீங்களா? இல்லைனா ஃபோர்டோட ஸ்டாக் ஆடியோ சிஸ்டம் அதுக்கப்புறம் சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபோர்டோடது தானா, இல்லை எதாவது மாற்றிருக்கீங்களா? எல்லாமே வந்து ஃபோர்டோட தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணவங்க வந்து ஒரு சீட் கவர் வச்சுருந்தாங்க. அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அதை சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் அது போயிடுச்சு. அது அவங்க யூஸ் பண்ணது வந்து கிளாத் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் குட். ஃபோர்டோட இன்ஃபோ சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ ஹேவன் சேஞ்ச் ஆர் மாடிஃபைட் எனிதிங். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொபைல்ஸ் ஹோல்டர் மட்டும் நான் வாங்கியிருப்பேன், மேக்னெட்டிக்து. அது காஸ்ட் மீ அரவுண்ட் 450 டு இந்தியன் மணிக்கு வந்து 450 நான் வெளியிலேருந்து வாங்கினேன். அண்ட் அது இல்லாமல் ஒரு டேஷ் கேம் மட்டும் வாங்கினேன். அதுவும் ஒரு 3500 rupees கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதர் தென் தட் நத்திங் ஐ ஸ்பெண்ட் ஆன் இட். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வியூவர்ஸ். ஃபோர்டோட சர்வீஸ் சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு அதிகம் இல்லை, எல்லா கார் மாதிரியும் தான் இருக்குது. ப்ரொவைடர் நீங்கள் வந்து கரெக்டான அந்த சர்வீஸ் இன்டர்வலை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கார் மாதிரியும் தான் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ்லாம் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். வண்டியோட மைலேஜ் என்ன, சிட்டிக்குள்ளே எவ்வளோ, ஹைவேஸில் எவ்வளோ, வித் ஏசி வித்தவுட் ஏசி? நான் வித்தவுட் ஏசி நான் ஓட்டினது கிடையாது. எப்பயுமே வித் ஏசி தான் ஓட்டியிருக்கேன். வித் ஏசி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 13 to 13.5 இன் சிட்டி கிடைக்கும். இதே நான் வந்து ஹைவேயில் போகிறேன் அப்படின்னா அரௌண்ட் 18.5 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா கார் வந்து கொஞ்சம் ஹெவி. ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ். ஸோ சேஃப்டியாக இல்லை மைலேஜான்னு பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் சேஃப்டி இஸ் மச் மோர் பெட்டர் தேன் மைலேஜ். ஸோ ஓகே. கார் வந்து ஹெவின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஹைவேஸில் போகும்போது இல்லை சிங்கிள் லைனில் போகும்போது, சிங்கிள் ரோட்லலாம் போகும்போது வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா? நிறைய பேர் வந்து இது ஃபீட்பேக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? கார் வந்து ஹெவினால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக்கிங் இருக்கும். தட் இஸ் ஓவர்டேக் பண்ணும்போது. தட் இஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க, இந்த சடன் பிக்கப் வந்து யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் கார். ஸோ நீங்கள் ஆனால் ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு என்ஃபீல்டுக்கும் ஒரு Yamaha R15க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா, Yamaha R15 வந்து நல்ல பிக்கப் இருக்கும். ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்குது, பிக்கப் பயங்கரமாக இருக்கும் அது. பட் ஆனால் என்ஃபீல்டு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், அவ்வளோ அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப் கிடைக்காது. பட் ஒன்ஸ் நீங்கள் போயிடுச்சுன்னா இட் வில் பி மச் ஃபாஸ்டர். அதே சேம் கான்செப்ட் தான் இது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது பழகி போச்சு. ஸோ எப்படி ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓவர்டேக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து லாங்லாம் போயிருக்கீங்களா? லாங்னா வந்து எந்தெந்த மலை அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கீங்களா? நான் நார்மலாக வந்து கேரளா போவேன், ட்வைஸ் அ இயர் போவேன். ஸோ நார்மலி வந்து இப்போ லாஸ்ட் 3 times வந்து நான் கார் எடுத்துகிட்டே போயிடுறது. ஸோ நார்மலாக என்னோடய ரூட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுரை, தென்காசி, தென்மலை, புனலூர் வழியாக போயிட்டு அப்படியே எங்கள் ஊருக்கு போயிடுவேன். ஸோ தென்மலை வந்து இட் இஸ் அ ஹை ரேஞ்ச் ஏரியா. ஸோ எனக்கு வந்து அங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் ஏசி போட்டு தான் ஓட்டுவேன். பட் ஆனால் எனக்கு அங்கே லேகிங்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்லை. அண்ட் ஆல்சோ லைக் ஐ ஃபெல்ட் வெரி, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் காரில் நீங்கள் ஓட்டும்போது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அண்ட் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த புல்லிங் பவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இட் ஹேஸ் காட் இட். பட் ஆனால் நம்ம வந்து கரெக்டான இதில் ஓட்டினீங்கன்னா கரெக்ட் இட் வில் கோ. பட் நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த பெட்ரோல் கார் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வே. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து டீசல் காராக இருக்கனால எல்லாருமே வந்து டெய்லி எடுத்தால் தான் வந்து வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி டெய்லி எடுக்கிறீங்களா எப்படி? அப்படிலாம் இல்லைங்க. நான் டெய்லி எடுப்பேன். பட் மோஸ்ட்லி வந்து நான் ஆன்சைட் போவேன். ஸோ ஆன்சைட் போகும்போது சும்மா தான் கார் நிற்கும் இங்கே. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 3 months 6 monthsலாம் வந்து சும்மா தான் இருக்கும். நோபடி வில் கம் அண்ட் ஸ்டார்ட் ஆல்சோ. ஸோ அந்த 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 சினாரியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதர் மோஸ்ட்லி வந்து பேட்ரி மட்டும்தான், நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம்னா பேட்ரி மட்டும் தான் போகும். பட் இன்ஜினோ இல்லை அதுக்கு மற்ற காம்பனன்ட்ஸ் ஒன்றும் போகாது. அது வந்து மேபி ஓல்டர் வெர்ஷன்ஸ் இல்லை பழைய இந்த 2000 இயர்ஸ்க்கு 2000 முன்னாடி இந்த காசுலாம் மேபி அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இப்போ தே ஹவ் கம் அப் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் இந்த பெட்ரோல் காசு மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கார் எடுக்காமல் இருந்தால் இட் வில் கெட் ஸ்பாயில்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் நீங்கள் இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் இட் அட்லீஸ்ட் சம் டைம். ஏன்னா
இந்த எலிலாம் ஏறாமல் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஹீட் இருந்துச்சுன்னா இல்லை வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா எலிலாம் ஏறாமல் இருக்கும். அதனால மோஸ்ட்லி வந்து இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட். ஸோ நான் இப்போலாம் ரீசெண்ட் என்ன பண்ணுறேன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து யாராச்சும் சும்மா ஒரு 5 minutes 10 minutes மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ அட்லீஸ்ட் அந்த பேட்டரி ஆச்சு சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து இன்னும் ஒரு இடத்துல நான் படித்தது என்னென்னா வந்து இந்த வண்டிக்கு வந்து கிளச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? கிளச்சு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அது ஒன்றும். பட் நீங்கள் ஓட்ட உங்களுக்கு பழகிடும். அது வந்து பெருசாக ஒரு இதாக இருக்காது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, உங்களுக்கு நான் கிளச் இப்போ மாற்றினேன் ரீசெண்டாக. அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு கிளச் மாற்றினேன். ஏன்னா 60,000 போது நான் மாற்றினேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க 60,000க்கு அப்புறம் நீங்கள் கிளச் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ பார்த்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி நீங்கள் மாற்றினா மாற்றிருக்கேன்னு. மாற்றினதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. முன்னாடி அளவுக்கு டைட்டாக இல்லை, பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இட் இஸ் குட். எவ்வளோ ஆச்சு கிளச் மாற்றுறதுக்கு? கிளச் மாற்றுறதுக்கு இட் கேம் அரவுண்ட் 7,000 ரேஞ்ச் தான் ஆச்சு. ஓகே. 7,000 8,000 ஐ திங்க். ஐ எம் நாட் வெரி ஷுர், பட் அந்த ரேஞ்ச் தான் ஆச்சு. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து வண்டியோட பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது உங்களுக்கு, எப்படி ஃபீல்? வண்டி பிரேக்கிங் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து வண்டி வெயிட்டு, ஸோ பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கிட்டிங் அந்த மாதிரிலாம் ஆகாது. நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல நிற்கும். அந்த அளவுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது பிரேக்கிங்கில். அண்ட் இது வந்து இப்போ ஏபிஎஸ்னால எனக்கு வந்து ஏபிஎஸ்னாலையான்றது எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து ஐ நெவர் ஃபெல்ட் பிரேக்கிங் அந்த ஸ்கிட் ஆகிறது அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. அடுத்து வந்து இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸோ வண்டியோட வேல்யூக்கு நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரே பண்ணுறீங்க, எந்த இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து நான் எஸ்கோட் ஓகே போட்டேன். ஐடிவி வேல்யூ வந்து 4.25 போட்டிருக்கான். அண்ட் ஃபார் தேட் ஐ பெய்ட் அரௌண்ட் 11,000 rupees ஃபார் 1 year. க்ளைம் பண்ணியிருந்தீங்க போன வருஷம்? இல்லை, நான் க்ளைம் எதுவும் பண்ணல. பண்ணாமே எனக்கு வந்து 16,000 போட்டிருந்தான் பழைய இன்சூரன்ஸுக்கு. ஸோ நான் வந்து சரி, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை யூ கோ டு தேர்ட் பார்ட்டி இன்னொரு ட்ரை பண்ணிப்பார், நீ அதே ரெனியூ பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தப்போ அதே ஐடி வேல்யூக்கு மெனி இன்சூரன்ஸ் பீப்புள் தேர் கிவிங் சீப்பர் ரேட். ஸோ அப்போ எதுக்கு நான் ஹையரெல்லாம் போடணுன்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் திஸ். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து அலாய்ஸ்லலாம் வந்து அந்த ஓட்டையிலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஏதாவது ஸ்பெஷலாக அதுக்கு எதாவது பண்ணுறீங்களா? லாஸ்ட் வீக் தான் நான் க்ளீன் பண்ணேன். நார்மலாக வந்து நீங்கள் ஃப்ளஷ் பம்போ இல்லை நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றி இல்லை சோப் போட்டு கழுவுனா போகாது. அது இட்ஸ் சம்திங் லைக் ஆயிலி மாதிரி ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் டைம் கொஞ்சோண்டு ஹார்பிக், இந்த பாத்ரூம் கழுவுற ஹார்பிக் போட்டுட்டு அதில் கொஞ்சம் சோப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை போட்டு தொடச்சேன், க்ளீன் ஆச்சு. ஸோ பட் அது கரெக்டாக தப்பானலாம் எனக்கு தெரியாது. பட் ஐ யூஸ்ட் இட் ஒர்க். ஸோ ரொம்ப நல்ல டிப் கைஸ். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம் வீட்டில். ஸோ கஷ்டமாக இருந்ததுன்னா, இல்லைனா ஏதாவது ஒரு அழுக்கு போகாமல் இருந்ததுன்னா அவர் சொன்ன மாதிரியே வந்து ஹார்பிக்கும் சோப்பையும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு நாங்கள் 2 பேருமே ஆன்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஃபோர்டு காசு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ தைரியமாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து கரெக்டான சர்வீஸ் கரெக்டான இன்டர்வலில் பண்ணிங்கன்னா வந்து எல்லா கார் மாதிரியும் தான் வந்து இதுக்கும் சர்வீஸ் சார்ஜ்லாம் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்ட் கார்ஸ்லாம் வாங்கலாம். ப்ளஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோரு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கிரேடாக போட்டிருக்காங்க. சும்மா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த வண்டிலாம் வந்து பயங்கரமான வண்டி. ஸோ வண்டி வரும்போதே வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட் ஹிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஷேப்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது வரும்போது. ஸோ வண்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா sub 4 மீட்டர் தான். அதில் வந்து எஸ்யூவியில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹிட்டான வண்டி. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை வாங்கலாம். ஸோ கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நீங்கள் ஃபோர்டு இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதோட நான் முன்னாடி வந்து மாருதி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில மாருதிக்கும் ஃபோர்டுக்கும். இப்போ நான் சர்வீஸ் விட்டேன்னா ஆல்மோஸ்ட் மாருதிலையுமே எனக்கு 7,000 to 8,000 வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ஐ மீன் கம்பெனி சர்வீஸ்க்கு சொல்கிறேன். ஸோ அதே சேம் தான் வந்து இப்போ ஃபோர்ட்லேயும் சார்ஜிங். ஈவன் இட் இஸ் பிகர் வெஹிக்கிள் கம்பேர்ட் டு தி அதர் ஒன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு
அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து we can just avoid it and go for safety specific cars than mileage specific cars. So that is my concept of driving. So அதனால் I prefer Ford. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.